Hi students, in the previous video we studied about transcription. We studied that transcription is copying the genetic information from one strand of DNA into the RNA. DNA ஓட ஒரு ஸ்ட்ராண்டில் இருந்து ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை ஆர்என்ஏக்கு காப்பி பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் டிரான்ஸ்கிரிப்ஷன். ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கிறதுக்கு ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். A transcription unit in DNA consists of three regions: a promoter, the structural gene, and a terminator. We studied DNA is a double-stranded structure. One strand of DNA will be having the 3' 5' and another strand will be having the 5' 3'. எப்போதுமே ப்ரொமோட்டார் DNA ஓட 3' எண்டில் தான் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி கோடிங் ஸ்ட்ராண்ட் இருக்கும். அந்த கோடிங் ஸ்ட்ராண்டோட 5' எண்டில் தான் ப்ரொமோட்டார் லொக்கேட் ஆகிருக்கும். The promoter is the DNA sequence that provides the binding site for the RNA polymerase. ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கணும் அப்படின்னா ஆர்என்ஏ பாலிமரேஸ் போய் அந்த டிஎன்ஏவோட பைண்ட் ஆகும். ஸோ இந்த ப்ரொமோட்டார் ரீஜியனில் தான் இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் போய் அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸோட பைண்ட் ஆகும். The presence of promoter in a transcription unit will define a template and a coding strand. ஸோ இந்த ப்ரொமோட்டார் ரீஜன் template strandலையும் இருக்கும், coding strandலையும் இருக்கும். The terminator region will be located in the 3' end of the coding strand and the 5' end of the template strand. The promoter region எங்கே இருக்கும்னா 3' end coding strandோட 3' endலையும் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா template strandோட 5' endலையும் இருக்கும். ஸோ இந்த இதில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு DNA சீக்வன்ஸ் இருக்கும் that causes the RNA polymerase to stop transcribing. promoter regionல அதுதான் பைண்டிங் சைட்டை ப்ரொவைட் பண்ணும் RNA polymerase. பட் இங்கே என்ன இருக்குன்னா ஒரு DNA சீக்வன்ஸ் இருக்கும். அந்த DNA சீக்வன்ஸ் என்ன பண்ணுன்னா RNA polymerase டிரான்ஸ்கிரிப்ஷனை ஸ்டாப் பண்ணுறதுக்கு உதவும். யூகேரியோட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ரொமோட்டாரில் அதிகமான அளவில் அடினைன் அண்ட் தைமைன் ரிச் ரீஜன்ஸ் இருக்கும். அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டாட்டா பாக்ஸ் ஆர் த கோல்ட்பர்க் ஹாக்னஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரோகேரியோட்ஸில் இருக்கிற அடினைன் தைமைன் ரிச் ப்ரொமோட்டார் ரீஜனை நம்ம ப்ரிம்னோவ் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன் யூகேரியோட்ஸ் வி கால் த adenine rich promoter region as the Tata box or the Goldberg-Hagness box. In prokaryotes, the adenine thymine rich promoter region is called as the Pribnov box. Apart from promoter, the eukaryotes will have another one thing, that is the enhancer. ப்ரோகேரியோட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா என்ஹான்சர் இருக்காது. ஆனால் யூகேரியோட்ஸில் ப்ரொமோட்டரோடு சேர்த்து இன்னொரு இதுவும் இருக்கும். அது என்ஹான்சர் which is needed for the initiation of the transcription. ஒரு கம்ப்ளீட் DNA ஹெலிக்ஸில் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்கிற ஒரு ரீஜனை நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாகவே இந்த 2 strands ஆஃப் டிஎன்ஏல பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 ஸ்ட்ராண்டுமே எப்போதுமே ஒரு ஆப்போசிட் போலாரிட்டியோடு தான் இருக்கும். அதாவது ஒரு ஸ்ட்ராண்ட் 3' 5' எண்டோடு இருக்கும். இன்னொரு ஸ்ட்ராண்டு பார்த்தோம் அப்படின்னா 5' 3' எண்டோடு இருக்கும். இந்த DNA dependent RNA polymerase will catalyze the polymerization reaction only in one direction. ஒரு டைரக்ஷனில் தான் இந்த RNA polymerase அதோட polymerization ஆக்ஷனை catalyze பண்ணும். The strand which has the polarity of 3' 5' will act as a template and that is called as the template strand.
எந்த ஸ்ட்ராண்ட் வந்து டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டாக ஆக்ட் ஆகும்னா 3 ப்ரைம் 5 ப்ரைம் எண்ட் உள்ளது தான் ஒரு பேரண்ட் ஸ்ட்ராண்டாக இருந்து அந்த டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டுன்னு சொல்லுவோம் அதை. இந்த அதர் ஸ்ட்ராண்ட் பார்த்தோம் அப்படின்னா போலாரிட்டி என்ன இருக்கும், 5 ப்ரைம் 3 ப்ரைம் எண்ட் இருக்கும். இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கோடிங் ஸ்ட்ராண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து எல்லா சீக்வன்ஸும் சேமாக இருக்கும். பட் என்ன இருக்கும்னா இங்கே வந்து தைமினுக்கு பதில் யுரேசல் இருக்கும். அதாவது டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டுன்றது பேரண்ட் ஸ்ட்ராண்ட் ஆஃப் த டிஎன்ஏ. அதோட கோடிங் ஸ்ட்ராண்டில் பார்த்தோம்னா சேம் சீக்வன்ஸ் இருக்கும். பட் என்ன இருக்கும்னா தைமினுக்கு பதில் யுரேசல் இருக்கும். ஏன்னா ஆர்என்ஏ அதுதான் கோடிங் ஸ்ட்ராண்ட். அந்த கோடிங் ஸ்ட்ராண்டில் வந்து ஆர்என்ஏ தான் வந்து கோட் பண்ணுது. அதில் வந்து என்ன இருக்கும், எப்போதுமே தைமினுக்கு பதில் யுரேசல் இருக்கும். நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் ஆர்என்ஏக்கும் டிஎன்ஏக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இந்த ஆர்என்ஏல வந்து தைமினுக்கு பதில் யுரேசல் இருக்கும். ஸோ இப்போது இந்த கோடிங் ஸ்ட்ராண்டில் வந்து எல்லா சீக்வன்ஸும் சேமாக இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் மாறும். என்னது அது, அடினைன் தைமைன் இருக்கும் டிஎன்ஏல. பட் இதில் என்ன இருக்கும்னா அடினைன் யுரேசல் இருக்கும். This is the schematic representation of the transcription unit. So this is the template strand. The blue color is the template strand, which is the 3 prime 5 prime end. So the promoter is in the 3 prime end of the template strand and the 5 prime end of the coding strand. So here this is the structure gene in between, and this is the terminator region which is located in the 5 prime end of the template strand and the 3 prime end of the coding strand. So this is the template strand, that is the DNA strand, and this is the coding strand. So this coding strand will all have the same nucleotide sequence except uracil instead of thymine. So this is the coding strand, that is the RNA. The promoter region is in the 3 prime end of the template strand and the 5 prime end of the coding strand. The terminator region is in the 5 prime end of the template strand and 3 prime end of the coding strand. In between the promoter and the terminator, we have the structural gene. The structural gene may be monocistronic or polycistronic. Monocistronic structural gene will be found in eukaryotes. Polycistronic structural gene will be present in prokaryotes. In eukaryotes, the mRNA, that is the messenger RNA, will be having only a single gene and they will be encoding the information only for a single protein, and they are called as the monocistronic mRNA. யூகேரியோட்ஸில் பார்த்தோம்னா ஒரு ஜீன் வந்து ஒரு புரோட்டீனுக்கான ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை தான் கோட் பண்ணும். அதனால் அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா மோனோசிஸ்ட்ரானிக் mRNA அப்படின்னு சொல்லுவோம். பட் இன் ப்ரோகாரியோட்ஸ் தேர் வில் பி கிளஸ்டர் ஆஃப் ரிலேட்டட் ஜீன்ஸ் விச் ஆர் நோன் அஸ் ஒபேரான். தே வில் பி ஃபவுண்ட் நெக்ஸ்ட் டு ஈச் அதர். அப்படியே ஒன்றுக்கு பக்கத்தில் இருக்கும் ஒரு குரோமோசோமில். And they will transcribe the related genes to a single mRNA, and they are called as the polycistronic structural genes. Prokaryotes பார்த்தோம்னா பக்கத்தில் அப்படியே கிளஸ்டராக ரிலேட்டட் ஜீன்ஸ் இருக்கும். அது வந்து என்ன பண்ணும், அப்படியே மொத்தமாக வந்து ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை ஒரு சிங்கிள் mRNAக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். நிறைய ஜீன்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா பாலிசிஸ்ட்ரானிக் ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து ப்ரொமோட்டாரோட போய் பைண்ட் ஆகிடும். ப்ரொமோட்டார் விச் இஸ் த ரெக்கக்னேஷன் சீக்வன்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஜீன். ஒரு ஜீனுக்கு முன்னாடி எந்த இடத்துல போயிட்டு கரெக்டாக டிரான்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆகுமோ அந்த சீக்வன்ஸை கரெக்டாக கண்டுபிடிச்சி ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து அதோட போய் பைண்ட் ஆகிடும். பாக்டீரியல் ஆர்என்ஏ பாலிமரேஸில் பார்த்தோம் அப்படின்னா
two major components இருக்கும். One is the core enzyme and another is the sigma unit. The core enzyme வந்து என்ன பண்ணுன்னா RNA synthesize பண்ணும். The sigma subunit என்ன பண்ணுன்னா எங்க promoter region அப்படின்றத கரெக்டாக ரெக்கக்னைஸ் பண்ணும். இந்த promoter sequence பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆர்கானிசமுக்கும் வேரி ஆகும். After the RNA polymerase binds to the promoter region, it slowly opens the DNA to form the transcription bubble. RNA polymerase வந்து promoter regionோட bind பண்ண பிறகு என்ன பண்ணும், DNAவை அப்படியே ஓப்பன் பண்ணி transcription bubble form பண்ணும். இந்த RNA polymeraseல இருக்கிற core enzyme வந்து ஸ்லோவாக அப்படியே மூவ் பண்ணி RNAவை சிந்ததைஸ் பண்ண ஆரம்பிக்கும். அப்படியே சிந்ததைஸ் பண்ணிவிட்டு மூவ் பண்ணும் போது என்ன பண்ணணும்னா இதில் இருக்கிற அந்த RNA பாலிமரேஸில் இருக்கிற அந்த சிக்மா யூனிட்டை ப்ரொமோட்டார் ரீஜியன்லேயே விட்டுட்டு போயிடும். இப்போது இது கோர் என்சைம் அப்படியே ஸ்லோவாக சிந்ததைஸ் பண்ணி மூவ் ஆகிட்டே இருக்குது. அப்போது அந்த எண்ட் ஆஃப் த ஜீனில் என்ன இருக்கும்னா டெர்மினேட்டார் சீக்வன்ஸ் இருக்கும். அந்த டெர்மினேட்டார் சீக்வன்ஸ் என்ன ஃபார்ம் பண்ணுன்னா ஒரு ஹேர்பின் லைக் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணும் RNAல. இந்த டெர்மினேட்டார் சீக்வன்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்காக ரோ அப்படின்ற ப்ரோட்டீன் இருக்குது, which is a subclass of terminators. In today's video, we studied about transcription unit. Transcription unit in DNA consists of three regions: promoter, structural gene, and a terminator. The promoter is located towards the 5' end of the coding strand and 3' end of the template strand. The terminator is located towards the 3' end of the coding strand and 5' end of the template strand. The structural gene is found in between the promoter and the terminator. The two strands of DNA of a transcription unit will have the opposite polarity. The strand which has the polarity of 3', 5' end acts as a template and it is called as the template strand. The strand which has the polarity 5', 3' has a sequence which will be same as the RNA. They will be having thymine instead of uracil. It is displaced during transcription and this strand is called as the coding strand. The two strands of DNA in a transcription unit have opposite polarity. The strand that has the polarity of 3', 5' act as a template and it is called as the template strand. The strand which has the polarity of 5', 3' will have the sequence as same as RNA, but they will be having thymine instead of uracil. This strand is displaced during transcription and this strand is called as the coding strand. RNA polymerase opens the DNA and forms the transcription bubble. The core enzyme moves ahead synthesizing the RNA. The sigma subunit is left behind at the promoter region. The end of the gene is marked by a hairpin-like structure in the RNA. A subclass of terminator is required for terminating the transcription. Hope all have understood today's topic. Learn about the transcription unit and post your answers. Read your daily lessons. Don't waste your time. Thank you, children.